4 ஆண்டுல காதொலி கருவி ரூபாய் 5 கோடி மதிப்பீட்டில் சுமார் 15,500 பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது. அதிக உதவி தேவைப்படும் 800 மாற்றுத்திறனாளிகள் தங்களுடன் ஒரு உதவியாளரை வைத்துக் கொள்ள அவருக்கு ஏற்கனவே வழங்கப்படும் மாதாந்திர பராமரிப்பு தொகையுடன் கூடுதலாக 1000 ரூபாய் வழங்கப்பட்டது. மாற்றுத்திறனாளி நலனுக்காக மறுவாழ்வு சிகிச்சை மற்றும் பயிற்சிகள் மேற்கொள்ள மைய அரசு சிஆர்சி உதவியுடன் அமைக்க மதுரை மாவட்டத்தில் நிலம் ஒதுக்கப்படும். விழுப்புரம் மற்றும் விருதுநகர் மாவட்ட மாற்றுத்திறன் நல அலுவலக சொந்த கட்டிடம் கட்ட நிதி ஒதுக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் அரசு செவித்திறன் குறைபாடுக்கு என சிறப்பு பள்ளி சொந்த கட்டிடம் கட்ட 7 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் சிறப்பு கல்வியினை ஊக்குவிக்கும் வகையில் ரீடர் டிவைஸ் வழங்கும் அவர்கள் வாசிக்க உதவியாக ஸ்மார்ட் போன் 10,000 நபர்களுக்கு வழங்கப்பட்டது. முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் மனவளர்ச்சி குறைபாடு, மூளை முடக்குவாதம், தசை தேர்வு நோய், பலவகை குறைபாடு மற்றும் செவித்திறன் குறைபாடு சிகிச்சை மேற்கொள்ள வழிவகை செய்யப்பட்டது.